Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சுவையான இந்த அரிசி லட்டு எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு வாணலி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஆற வச்ச பச்சரிசின்னு அதில் சேர்த்திருக்கேன். பச்சரிசியை ஒரு 4-5 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமான ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கம்மியான தீயிலே வச்சு இதை நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். நம்ம பச்சரிசி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு செய்கிறப்போ. அதுக்காக நம்ம இதை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இது வறுப்பட்டுருச்சா அப்படின்றதுக்கு இந்த கலர் நல்லா மாறி நல்லா வெள்ளையாக வருங்க. அதே மாதிரி நல்லா வாசனையாக இந்த அரிசி வரப்போ உங்களுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்தாவே போதும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறி வந்திருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நல்ல வாசனையும் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பச்சரிசி பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். இது மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி இது நல்லா ஆறட்டும். ஆறுனா தான் நம்ம பொடி பண்ணிவிட்டு லட்டு வைக்க முடியும். இப்போது 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. இது நான் இன்றைக்கி உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் உருண்டை வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா பனை வெல்லமோ கூட சேர்த்திக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம்ன்றது ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்திருக்க 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து நல்லா நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ண வெல்லத்தை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா வறுத்த அரிசி, அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இதையும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வறுத்த அரிசியோடைய பொடி. இப்போது ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நான் பாதி அளவுக்கு வெல்லத்தூள் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வறுத்த அரிசியோடைய மாவையும் சேர்த்திட்டு அதுக்கு மேலே பாக்கி இருக்க பாதி அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்திருக்கேன். இதனால் நல்லா சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்காக இது மாதிரி சேர்த்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் டேஸ்ட்டுக்காக சேர்த்திருக்கேன். டேஸ்ட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதுக்காக சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதுங்க. நல்லா அடிச்சிங்கனாலே இந்த மாதிரி நல்லா தூளாயிரும் உங்களுக்கு. எல்லாம் சேர்ந்து கலந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா பொடியாயிரும் உங்களுக்கு. உங்களுக்கு எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரி நல்லா தூளாக இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். ஒரு வாணலி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்திக்கலாம். 3-4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 10 முந்திரி கிட்ட இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்திக்கலாம். முந்திரி நல்லா வறுப்படட்டும். இப்போ நம்ம நல்லா முந்திரி வறுத்தாச்சு. இப்போ இந்த முந்திரி நெய் ரெண்டையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்திக்க போகிறோம். இப்போது நெய்யோடு சேர்த்து இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. நீங்கள் இந்த முந்திரிக்கு பதிலாக வெள்ளரி விதை, அப்புறம் பூசணி விதை இதெல்லாம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் எல்லா பக்கமே படுற மாதிரி இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டான சூடு இருக்கப்பவே நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா கையில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கையில் இப்படி எடுத்து பிடிக்கிறப்பவே உங்களுக்கு நல்லா பிடிக்க வரணும். உங்களுக்கு சப்போஸ் பிடிக்க வரல அப்படின்னா நெய் பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த லட்டு செஞ்சிடலாங்க. 2 பொருள் தான் நம்மளுக்கு தேவை. நாங்கள் சுவையான அரிசி லட்டு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த லட்டு ஒரு 10-15 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஒரு தடவை செஞ்சுட்டு நீங்கள் 15 நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்தாலே போதும். உங்களுக்கு 20-25 லட்டு கிடைக்கும் உங்களுக்கு.
சுவையான அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.